பாடுகளிலே, ஒரு உபத்திரவங்களிலே ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளே, அதுல ஒரு 2 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டது. அதாவது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. சில நேரங்களிலே நம் அறியாமலே நமக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகிறது, நம் அறியாமலேயே நமக்கு ஒரு பெருமை உண்டாகிறது. அது இயல்பு. மக்கள் வரும்போது, பாராட்டப்படும் போது, ஜனங்கள் தேடி வரும்போது, நம்மால் ஒரு சுகமடையும் போது இயற்கையாகவே நமக்கு ஒரு மேன்மை வந்து விடுகிறது. பல நேரங்களிலே God allows our circumstances. அன்பானவர்களே, தேவன் சூழலை அனுமதிக்கிறார். எனவே இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களிலே அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நான், அதாவது அன்றைக்கு ஏசாயா சொன்னது போல அசுத்த உதடுள்ள மனுஷன் நான். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு மிகப்பெரிய அரண்மனையில வாழ்ந்தவன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். ஆனா அவன் சொல்லுகிறான், அசுத்த உதடுள்ள மனுஷன் நான், ஐயோ அதமானேன். கன்ஃபஸ் யுவர் லைஃப். வாழ்க்கை பல நேரங்களில நம்ம இடத்துல இருக்கிற ஒரு சின்ன குறை என்னவென்றால், பெரிய குறை சொல்லலாம், we don't realize who we are. நாம் யார் என்பதை மறந்து போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, பல நேரங்களிலே மேன்மை பாராட்ட வேண்டாம். உங்களுடைய செய்திகள் பிரமாதம், உங்களுடைய ஊழியர்கள் பிரமாதம், ஆத்துமாக்கள் பிரமாதம், எல்லாம் பிரமாதம். Don't boast yourself. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்களை பார்த்தா, அதாவது ஏகப்பட்ட பட்டங்கள், ரைட் ரெவரண்ட், பிஷப், டாக்டர், மாடரேட்டர், பேருக்கு பின்னாலே ஏராளமான, அது நல்லது, உங்களுடைய படிப்பு, அதை பயன்படுத்துங்கள். ஆனால் அதிலே மேன்மை பாராட்ட வேண்டாம். அழைப்பிலே மேன்மை பாராட்டுங்கள், அழைத்தவரை மேன்மை பாராட்டுங்கள், கொடுத்த ரட்சிப்பிலே மேன்மை பாராட்டுங்கள், கொடுத்த கிருபைகளிலே மேன்மை பாராட்டுங்கள். தேவன் உங்களையும் பயன்படுத்துகிறாரே, அதிலே மேன்மை பாராட்டுங்கள். இந்த உலக பிரகாரமான வாகனங்கள், உலக பிரகாரமான வசதிகள், உலக பிரகாரமான இந்த பெயர் புகழ், இது ஒரு நாளும் நித்தியத்திற்கு கூட வராது. என்னுடைய கிரியைகள், எனவேதான் வெளிப்படுதல் வாசிக்கிறோம், அது அந்த கிரியைகள், அவன் கிரியைகள் அவனோடு கூட போகும். ஆங்கில வேதத்திலே, தமிழ் வேதத்திலே அவனோடு கூட போகும். ஆங்கில வேதத்திலே it will overtake him. அதாவது நான் அங்கே போய் சேர்வதற்கு முன்பே என் கிரியைகள் நித்தியத்திலே போய் சேர்ந்திருக்கும். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே முதலாவது a prayer of confusion, குழப்பத்தின் ஜெபம் வேண்டாம், ஒரு தெளிவான கடிதம் தான். இது நானும் அப்படி ஜெபித்திருக்கிறேன். ஏன் ஆண்டவரே, இதனால் ஆண்டவர் நன்மை செய்தேனே, எனக்கு இது தீமை. இது அதாவது ஒரு பாரம். திருச்சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், திருச்சபைகளை உருவாக்க வேண்டும், திருச்சபைகளை கிராமங்களிலே கட்ட வேண்டும். 70க்கும் மேற்பட்ட சபைகள். அன்பான இரவும் பகலும் பஸ்